வெல்கம் டு திலோ ஆரி கிரியேட்டிவ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கிளாஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து 17வது கிளாஸ் பார்த்துருக்கோம் இல்லையா? 17வது கிளாஸில் நான் வந்து தாம்பூர் ஸ்டிச் வந்து சொல்லியிருப்பேன். ஸ்டார்டிங் பேசிக் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு பார்ட் 1 போட்டிருப்பேன். பார்ட் 1ல் கொஞ்சம் உங்களுக்கு வந்து டீட்டெயில் கொடுத்துருப்பேன் இல்லையா? அதை நிறைய பேர் பார்த்துருக்கீங்க வீடியோ. அவங்களுக்கு இது பார்ட் 2 வீடியோ. அப்படி பார்க்காதவங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்ட் 1ஓட வீடியோ கொடுக்குறேன், அதை பாருங்கள். இதில் பார்ட் 2 நம்ம வந்து அதில் வந்து ஒரு பாக்ஸ் ஷேப்பில் எப்படி தாம்பூர் ஸ்டிச்சை வச்சு ஒரு ஃபில் பண்ணுறது அப்படின்றது நான் பார்த்துருப்போம். இந்த ஸ்டிச்சில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு திலகம் ஷேப்பில் எப்படி தாம்பூரை வந்து ஃபில் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். தாம்பூரில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. வெரைட்டிஸ்ன்னு சொல்லலாம், ஒரு டிசைனுக்கு எந்த மாதிரி வந்து அந்த ஸ்டிச்சை போட்டால் அது ஃபுல்ஃபில் ஆகும் அப்படின்றது தான் இது மெத்தட். தாம்பூர் ஸ்டிச்சுக்கு இன்னொரு பேர் வந்து ஃபில்லிங், செயின் ஃபில்லிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் இல்லையா? இப்போது இந்த தாம்பூர் ஸ்டிச்சை வந்து பார்ட் 1க்கு பதில் இப்போ பார்ட் 2 நான் சொல்லி கொடுக்க போகிறேன். யாரும் மிஸ் பண்ணாதீங்க. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நம்மளுக்கு எல்லாமே செயின் ஸ்டிச்சு தான். அதை எப்படி எந்த மெத்தடில் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான். அதனால் நீங்கள் பார்ட் 1 போய் பார்த்துருங்க. ஃபுல்லாக அதை பார்த்து முடிச்சுட்டு பார்ட் 2 பாருங்கள், ஓகேவா? ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நம்ம வந்து ஒரு திலகம் ஷேப்பை வந்து நம்ம வரைஞ்சிக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் அங்கே என்ன சொல்லி கொடுத்தனோ அதோட ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்றேன். அங்கே வந்து நான் இந்த பாக்ஸ் ஷேப் வந்து சொல்லியிருப்பேன். இது வந்து பார்ட் 1ல் சொல்லி கொடுத்துருப்பேன் இல்லையா? பாக்ஸ் ஷேப்பு, இந்த ஷேப்பை வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு அங்கே சொல்லி கொடுத்துருப்பேன். இந்த மாதிரி ஸ்கொயரில் இப்போது இதுதான் பாக்ஸ் அப்படின்னா இப்படி கொண்டு வரக்கூடாது, இது தப்புன்னு சொல்லியிருப்பேன். இந்த பாக்ஸ் ஸ்டிச்சுனா இந்த லைன் படி இப்படி நம்ம கொண்டு வர சொல்லியிருப்பேன். இப்படி வந்து இப்படி இல்லையா? இந்த மெத்தடில் கரெக்டுன்னு சொல்லியிருப்பேன், ஓகேவா? இது பார்ட் 1 வீடியோ, இதை போய் பார்த்துருங்க. இப்போ பார்ட் 2ல் நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு திலகம் ஷேப்பு. ஃபஸ்ட்டு நம்ம ட்ரா பண்ணிக்கலாம் ஒரு திலகமை. இப்போது நான் வந்து ஒரு திலகம் ஷேப்பை வந்து ட்ரா பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த திலகம் ஷேப்பு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாத்துலேயும் இதை தான்ப்பா யூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு தான் நம்ம நினைப்போம் இல்லையா? அது எல்லாத்துலேயும் இதுதான் யூஸ் பண்ணுறோன்னா நம்மளுக்கு இமேஜஸ்ஸு அந்த மாதிரி தான் நம்ம மைண்ட் செட்டுக்கு வரும். அதனால் அந்த மாதிரி நம்ம எடுத்துப்போம். நான் இதிலே வந்து ஒரு லோட்டஸை வந்து தாம்பூர் ஸ்டிச்சில் போட்டு ஒரு ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன் நான். அந்த வீடியோவும் போய் பாருங்கள். அதில் எப்படி வந்து ஃபில் பண்ணியிருப்பேன், அதை ஃபில் பண்ணி பார்த்த பிறகு எவ்வளோ நீட்டாக இருக்குது அப்படின்றத பாருங்கள். நான் வேணால் இந்த வீடியோவில் வந்து சைடில் அட்டாச் பண்ணுறேன் அந்த வீடியோவை. அதில் வேணால் நீங்கள் வேணால் பாருங்கள், சரிங்களா? இப்போது இந்த ஸ்டிச்சை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த ஸ்டிச்சுக்கு நம்மளுக்கு என்ன பேசிக்காக தேவையோ அதே மாதிரி செயின் ஸ்டிச்சுக்கு தேவையான சில்க் த்ரெட், ஓகேவா? இந்த மாதிரி சில்க் த்ரெட்டை நாட் போட்டு எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு நாட் போட்டு எடுத்துகிட்ட பிறகு நீடியில் வச்சு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கவனிங்க, இப்போ வந்து நான் தாம்பூர் ஸ்டிச்சை இதில் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். எல்லோரும் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து இதுதான் நம்மளுக்கு வந்து ஒரு தாம்பூர், ஓகேவா? இந்த ஸ்டிச்சில் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு அவுட்லைன் இப்படியே கொண்டு போவோமா? இப்படி கொண்டு போயிட்டு அடுத்தது இப்படி கொண்டு போவோம் இல்லையா? இப்படி தான் நம்ம ஒரு ஸ்டிச்சஸில் இப்படி கொண்டு வருவோம். இந்த மெத்தட் தப்பு, ஓகேவா? இந்த மெத்தடில் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம அடுத்த மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா 2 மெத்தடில் யூஸ் பண்ணலாம். 2 பார்ட்டாக வந்து யூஸ் பண்ணலாம். எப்படி 2 பார்ட்டாக யூஸ் பண்ணலாம் அப்படின்றத இங்கே பாருங்கள். இது வந்து ஃபஸ்ட் 1, ஓகேவா? இந்த ஃபஸ்ட்டு 1ல் இந்த திலகம் ஷேப்பில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இப்படி திலகமாக கொண்டு போகிறீங்களா? கொண்டு போயிட்டு இங்கே ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இங்கே தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்படி கொண்டு போயிட்டு இங்கே தான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். மறுபடியும் ரிட்டன் என்ன பண்ணுறேன், எங்கே ஸ்டார்ட் பண்ணி எங்கே ஃபினிஷ் பண்ணணும் அந்த லேயரில் இப்படி தான் கொண்டு போகணும். மறுபடியும் இப்படி கொண்டு வந்து மறுபடியும் இப்படி தான் கொண்டு போகணும். இந்த மெத்தட் கொண்டு போகிறது ரைட்டான மெத்தட். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு அப்போ தான் வந்து இந்த சுருள் போல் வராது, இப்படி சுருள் போல் வராது. இப்படி வந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து அந்த ஸ்டிச் வந்து உள்ளே வந்து அமுங்கிடும். இப்படி நம்ம கையை வச்சா எப்படி அந்த இடத்துல குழி விழுதோ அந்த மாதிரி அமுங்கிடும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம இந்த மாதிரி எங்கே எடுத்துகிட்டு வந்து இப்படி பண்ணியிருக்கோமோ இப்படி அந்த முடித்த இடத்துலேருந்து ரிவேர்ஸ் எடுத்துகிட்டு வரணும், ஓகேவா? இந்த மெத்தட் பண்ணோம். செகண்ட் மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா
இந்த திலகம் ஷேப்பில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒன்று இதை பார்ட்டாக பிரிச்சுக்கலாம். ஓகேவா? இதை பார்ட்டாக பிரிச்சுட்டு நீங்கள் இதுலேயும் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணி இந்த மெத்தடில் இந்த பார்ட்டை கொண்டு வரலாம். அப்படி இல்லை, இந்த பாட்டுக்கு எப்படி கொண்டு வரலான்னா, இந்த லைன் போட்டிங்க இல்லையா, இந்த லைன் மேலே கொண்டு வந்துட்டு இப்படி ஸ்டார்ட் பண்ணி மறுபடியும் இப்படி இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா இங்கே நான் சொல்லியிருப்பேன் இல்லையா, இந்த மெத்தடில் கொண்டு வரலாம். இந்த மெத்தட்லையும் கொண்டு வரது இதுவுமே ரைட்டு. ஓகேவா? நீங்கள் இந்த மெத்தடில் கொண்டு வரக்கூடாது, இந்த மெத்தடில் கொண்டு வரலாம். ஓகேவா? இப்படி தான் நம்ம வந்து இந்த திலகம் ஷேப்பில் ஸ்டிச்சஸை எடுக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு வந்து இங்கே ஒரு ரெண்டாக பிரித்து ஒரு பாட்டில் ஒரு மெத்தடையும் இன்னொரு பாட்டில் இன்னொரு மெத்தடையும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், நான் ரெண்டாக பிரிச்சுட்டேன். ஓகேவா? ரெண்டாக பிரிச்சுட்ட பிறகு நான் வந்து ஃபஸ்ட்டு மெத்தடை வந்து நான் இந்த பார்ட்லேயும் செகண்ட் மெத்தடை இந்த பார்ட்லேயும் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இது ஃபஸ்ட்டு மெத்தட், இது செகண்ட் மெத்தட். ஓகேவா? ஃபஸ்ட்டு மெத்தடுக்கு நம்ம போகலாம். ஃபஸ்ட்டு மெத்தடுக்கு நான் என்ன சொன்னேன், இந்த மாதிரி பாதியில் நம்ம எங்கே முடித்தோமோ அங்கேருந்து கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. இப்போ இங்கே பாருங்கள், நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த எட்ஜிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நான் இந்த ஷேப் என்ன பண்ணுறேன், அப்படியே செயின் ஸ்டிச்சால் கொண்டு வரேன். நீங்கள் என்ன சைஸ் ஸ்டிச் எடுக்கிறீங்களோ நான் அதை தான் சொல்லியிருப்பேன். அதே ஸ்டிச்சை அதே சைஸில் ஒரு ஸ்டிச்சை கம்ப்ளீட் பண்ணாதான் அது நீட்டாக இருக்கும் இல்லையா. அதே மாதிரி என்ன சைஸில் எடுக்கிறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச்சஸ் வந்து எடுத்து நீட்டாக கம்ப்ளீட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது நான் இந்த பார்ட்டாக எடுக்கிறேன். நீங்கள் யூஸ் பண்ணுறவங்க இந்த மாதிரி பார்ட் யூஸ் பண்ணாதீங்க. ஏதாவது ஒரு மெத்தடை எடுத்து அந்த இதுவை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறனால இந்த பார்ட் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேவா? எது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கோ அந்த பார்ட்டை எடுத்து நீங்கள் அழகாக யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நான் இந்த பார்ட்டில் சென்டர் பகுதி போகிறேன். பாருங்கள், அந்த லைனில் அப்படியே என்ன பண்ணணும், ஃபுல்லாக எனக்கு வந்து த்ரெட்டு வந்து நான் இந்த கலர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் எடுத்துக்கோங்க. நான் பார்ட் 2ல் வந்து கலர் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன், உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். இப்போது நான் எடுத்துகிட்டு வந்து இங்கே ஸ்டாப் பண்ணியிருக்கேன். நான் என்ன சொன்னேன், மறுபடியும் என்ன பண்ணுறேன், இப்படி இந்த மெத்தடில் போனோமா அப்படின்னு நினைக்கிப்பீங்க. இந்த மெத்தடில் போகக்கூடாது, எங்கே முடிச்சிருக்கோமோ அதனோட ரிவேஸ். ஓகேவா? இப்போ நான் இங்கே முடிச்சிருக்கேன், இந்த முடித்ததோட ரிவேஸ். இப்படி தான் இந்த ஸ்டிச்சஸை வந்து ஃபில் பண்ணணுமே. நீங்கள் முடிச்சு அப்படியே கண்டினியூஸாக அப்படியே கொண்டு வந்து போகக்கூடாது. இப்போ பாருங்கள், நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணோமோ அங்கேருந்து ரிவேஸ் போயிட்டோம். அங்கேருந்து என்ன பண்ணுறோம், அதே மாதிரி ரிவேஸ் வந்துட்டோம் இல்லையா. இப்போது அடுத்த பாட்டு, இப்போ இதை அப்படியே டேர்ன் பண்ணி கொண்டு போகிறோம். இப்போ இங்கே ஃபினிஷ் பண்ணிட்டோம் இல்லையா. இப்போ எங்கேருந்து கொண்டு வரணும், மறுபடியும் என்னங்கன்னா இங்கேருந்து தான் கொண்டு வரணும். எங்கே முடிச்சிருக்கோமோ அந்த வழியில் தான் என்ன பண்ணணும், கொண்டு வரணும். இதை நான் உங்களுக்கு ஃபில் பண்ணி காமிக்கிறேன். இப்போது எண்ணாட்டை இந்த இடத்துல மேலுக்கு தெரியாமல் எண்ணாட்டை நீங்கள் போட கற்றுக்கணும். இப்போது நம்ம இங்கே போட்டிருக்க எண்ணாட்டு வந்து மேலே வரக்கூடாது, உள்ளே அடங்கி போயிடணும். ஓகேவா? இப்போ பாருங்கள், அந்த எண்ணாட் உள்ளே அடங்கி போயிடுச்சு. இது வந்து ஒரு பார்ட் இல்லையா. இப்போது செகண்ட் பார்ட் பார்க்கலாம். செகண்ட் பார்ட் நான் ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் செகண்ட் பார்ட் வந்து நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது வந்து நூல் இந்த லைட்டு வந்துருச்சு இல்லையா, அதனால் நான் இங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் அவுட்லைன் கொடுத்துட்டு யூஸ் பண்ணுறவங்க அவுட்லைன் கொடுத்துட்டு யூஸ் பண்ணிங்க, இல்லை ஃபினிஷ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அவுட்லைனாக கொடுத்துக்கலாம்.
இப்போ பாருங்கள், இந்த லேயர் என்ன சொன்னேன், எங்கே முடிச்சிருக்கோமோ அதுலேருந்து அப்படியே என்ன பண்ணணும், அடுத்த ஸ்ட்ரெயிட். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ, எது பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கோ, இந்த 2 மெத்தடில் நீங்கள் ஒரு மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இங்கே ஃபினிஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் அங்கேருந்து என்ன பண்ணணும், ஸ்ட்ரெயிட் கொண்டு வரணும். இப்போ பாருங்கள், இப்போது இதை வந்து என்ன பண்ணியிருக்கேன், ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். தெரியுதுங்களா? இப்போது இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பார்க்கறதுக்கு ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். என்ன கேட்டிங்க அப்படின்னா, எது உங்களுக்கு பெட்டர், எது ஈஸி அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இதுதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது ஒரு இடத்துல அந்த மாதிரி போடுறதுக்கு உங்களுக்கு வரும் வாய்ப்பு. அதனால் அந்த இடத்துல அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டிச்சஸை இந்த மாதிரி நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது ஒரு பெரிய இமேஜாக எடுத்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதில் ட்ரை பண்ணிங்கன்னா அப்படின்னா தான் உங்களால் ஒரு ஃபேஸை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். இல்லை உங்கள் பேபிஸோடையதோ யாருடைய ஃபேஸ் ஆச்சாலும் நம்ம வந்து அதில் ஃபேஸில் வந்து ஃபுல்லாக வந்து தாம்பூரை கொடுத்து ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்னா இந்த மெத்தடில் மட்டும்தான் நம்மளால் பண்ண முடியும். இந்த மெத்தடில் பண்ணிங்கன்னா தான் அழகாக பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். யாருக்குன்னா நீங்கள் கிஃப்ட் பண்ணணும், உங்களுக்கு பண்ணி கொடுக்கணுன்னா இந்த மெத்தடில் பண்ணி நீங்கள் கிஃப்ட் பண்ணீங்க அப்படின்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அந்த அளவுக்கு இருக்கும் இந்த ஸ்டிச்சஸ். ஓகேவா? இந்த ஸ்டிச்சஸோட நல்லா போட்டு பாருங்கள். உங்களுக்கு இது பார்ட் 3 வீடியோஸோட நான் அடுத்தது வரேன். நான் ஃபஸ்ட்டு இந்த பார்ட் 2 பார்த்துட்டு உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு புரிஞ்சிருக்கா, பார்ட் 1 எப்படி இருந்துச்சு, பார்ட் 2 எப்படி இருந்துச்சு அப்படின்றத சொல்லுங்கள். இதை நீங்கள் அடுத்து சொல்கிறத பொறுத்து நான் பார்ட் 3 போடுறேன், பார்ட் வீடியோ. அதில் ஒரு ஷேப் கொண்டு வந்து அதில் சொல்லி கொடுக்குறேன். இது பார்ட்டாக போயிட்டு நான் உங்களுக்கு வந்து ஒரு ஃபேஸை வந்து கம்ப்ளீட் பண்ணி காமிக்கிறேன். எப்போ நம்மளால் பார்ட் முடியுதோ நம்மளுக்கு ஸ்டிச்சஸில், அப்போ உங்களுக்கு ஃபேஸ் கம்ப்ளீட் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, பாய்.